நம்முடைய சமயம் என்ன சொல்லுது தெரியுமா? சாமி வேற அன்பு வேற இல்லை. அன்றைக்கி நான் கோவிலுக்கு போகிறேன், மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில். அந்த கோவில் எப்போவுமே கூட்டம் இருக்கிற கோவில். அதான் அன்னைக்கு நல்ல கூட்டம், வெள்ளிக்கிழமை. 2 அக்காங்களுக்கு நடுவில் குடுமி இப்படி சண்டை மட்டும்தான் நடக்கலை. உன்னைய பற்றி தெரியாதா, நீ வரியா போறியா, இப்படி சண்டை போட்டுட்டு நிற்கிறாங்க. எல்லாம் சண்டை போட்டு முடிச்சுட்டு மீனாட்சி முன்னாடி போய், அம்மா என்னை நல்லா வச்சுக்கம்மாண்ணா. கைத்தட்டிய ஒருவருக்கு நன்றி, அவர் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ரொம்ப நல்லா சொல்லுங்கம்மா. கோவிலுக்கு போனோமா, சாமியை கும்பிட்டோமா, வந்தம்மா நிலைமை. எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு. சாமிக்கு நீங்க கடைசி வரிசையில் நின்னாலும் தெரியும், தெரியுமா? தெரியும். கண்ணு இல்லாத ஒரு கணவன் மனைவி பழனிக்கு மலை ஏறி போய் முருகனை பார்த்தாங்க. அவங்களால பார்க்க முடியுமா முருகனை? கண்ணு இல்லையே. பல கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்து மலை ஏறி முருகா முருகா முருகான்னாங்க. பக்கத்தில் ஒருத்தர் கேட்டார், உங்க 2 பேருக்கும் முருகன் தெரியவா போறான்? நீங்க முருகனை பார்க்கவா போறீங்க? எதுக்கு இப்படி வந்து எங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க? நாங்களாவது நிம்மதியா தரிசனம் பண்ணிருப்போம்ல. அந்த கண் பார்வை இல்லாத தம்பதிகள் சொன்னார்கள், எங்களால முருகனை பார்க்க முடியாதுப்பா, ஆனா முருகன் எங்களை பார்ப்பால. வந்துட்டியா? நான் பார்த்துட்டேன், உன்னை நல்லா வச்சிருக்கேன், போ. எங்களை முருகன் பார்ப்பால. நீங்க கோயிலுக்கு போகும்போது முன்னாடி 20 பேர் மறைச்சுக்கிட்டு நின்னா, சாமி தெரியலையே சாமி தெரியலேன்னு கஷ்டப்படாதீங்க. சாமி உங்களை பார்க்கும். என்னை பார்க்க முடியாம பின்னாடி வரிசையில் நின்று கஷ்டப்படுறியா, நான் உன்னைய தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அந்த சாமி சொல்லும். கோவிலுக்கு போனா எல்லாரும் தரிசனம் பண்றதுக்கு நாம உதவியா இருக்கணுமே தவிர தடையா இருக்க கூடாது.